ஹாய் ஹாய். இது வந்து ஒரு கேஷ் பாக்ஸால ஆன எவிக்ஷன் தான். இவ்வளவு நேரத்துக்கு எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இப்போ நாங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சே இருக்கும். ஸோ இது ஆனா வந்து பார்க்க இது என்னன்னு சொல்ற மாதிரியே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய இடத்துல ஜாக்லின் எவிக்டட்ன்ற விஷயம் வந்துருச்சு. அவங்க கேஷ் பாக்ஸ் எடுக்க போய் எவிக்ட் ஆனாங்க, அது அவங்களோட ஒண்ணு தானே, இதுக்காக நீங்க எங்களை பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த டாஸ்க வச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்த வீக்கே வந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்றத வச்சு நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிளாங்கா ஒரு பழி போடணும் அப்படின்ட்டுனா அழகா பழி போட்டுடலாம். அவங்க போனாங்க, அவங்களால எடுக்க முடியாது, ஓடதான் வராது, அப்புறம் என்னத்துக்கு போனீங்க அப்படின்ட்டு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முத்துக்குமரனுக்கும் ரயானும் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க கேஷ் பாக்ஸ. ஆனா வந்து நாளைக்கு வந்து பவித்ரா கேஷ் பாக்ஸ் 2 lakhs எடுத்துட்டு வராங்க. கூடவே வந்து விஷால் வந்து 5 lakhs வந்து எடுத்துடுறாரு. அண்ட் சௌந்தர்யா அட்டெம்ப்ட் பண்றாங்க. சாரி, சௌந்தர்யா வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்க, பட் அவங்க திருப்பி வந்துடுறதா சொல்றாங்க. இவங்க வந்து போய் இவங்களால ரிட்டர்ன் ஆக முடியல, சோ அதனால எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுலயுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏவி பாத்திருந்தீங்கன்னா அதுல டோட்டலா ஜாக்லின் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஃபுல்லா மறைக்கப்பட்டாங்க. அவங்க இல்லவே இல்ல. அந்த பர்சன் வந்து கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பவித்ராக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், ஈவன் சௌந்தர்யா கூட எனக்கு அதுல தெரியவே இல்லை. டோட்டலி இக்னோர் பண்ணிட்டாங்க சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும். ஏன்னா அது ஒரு பயங்கரமான மொமெண்ட். ரயான் ஜாக்லின் அந்த டிடிஎஃப்ல பண்ணது, அது ஆக்சுவலா அவர் சேதுபதி சார் கூட பாராட்டவே இல்லை. பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல அவர் பாராட்டவே இல்லை அந்த விஷயத்த. அதாவது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பாராட்ட முடியும், ஆனா ஒரு சின்ன விஷயத்த கூட பாராட்ட முடியலன்றது ரொம்ப, அதாவது நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பேசினது, அது அனுப்புனதே அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு இந்த வாரத்துல அனுப்புன ஆட்களே நீங்க பாத்தீங்கன்னா, ரஞ்சித் வந்ததுல இருந்து கர்ச்சி 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 கொட்டிக்கிட்டு இருக்காரு ஜாக்லின். ரயானே கூட அவரு கேவலமா தான் பேசிட்டு இருக்காரு. ரயான் விஷால் ஜெயிக்கணும், ஆமா, அதுக்காக அவரு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல இருந்து வந்து ஃபேட் மேன்ன்றவரு அவர் போன வாரத்துல, அது அந்த வீக்கெண்ட்ல வந்து அவங்க பேசிட்டதுனால அதனாலயே ஓவரா டெம்ட் ஆகி அதை உட்காந்து அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அன்ஷிதா வந்து உனக்கு பிஆர் இருக்கு, அந்த பிஆர் வந்து நான் நடிக அப்படின்னு சொன்னதுக்காக என்ன புடிச்சு அப்படி திட்டினாங்க. நீ வந்து ஏழெல்லாம் கிடையாது, உனக்கெல்லாம் காசு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க ரொம்ப ஏழை, அவங்க எதுவுமே கிடையாது. பிஆர் வச்சுட்டு தான் போயிருக்காங்க, எல்லாரும் பிஆர் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நீங்க ஒண்ணு ஏழை கேவலமா பேசும்போது யாரா இருந்தாலும் அங்க பேசதான் செய்வாங்க. அப்புறம் அங்க வந்து இவங்க வேற மாகாப்பா ஆனந்த், அதாவது இந்த விஜய் டிவி சார்பா தேவையே இல்லாம ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல சாரி என்னமா கலர் கலரா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏங்க பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு நிக்கலாமா பிக் பாஸ்ல? வேணா இல்ல, அவரு சீசன் 2 பாத்திருப்பாரு போல. இல்ல யாஷிகாவுக்கு டாஸ்க் வந்து கிழிஞ்ச புடவையோட சொன்னா பழைய புடவையோட இவரு எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து, அம்மா கேரக்டர் யாரு வேணும்னா ஜாக்லின் கட்டின்னு வராரு இவரு. அம்மா கேரக்டர் யார் கொடுக்கணும், ஜாக்லின் கொடுக்கணும். ஆயா கேரக்டர் யாருன்னா கொடுக்கணும்னா ஜாக்லின் கொடுக்கணும். அது கண்டஸ்டன்ட்ல முத்துக்குமரனே சொன்னாரு, ஆயா கேரக்டரா இருந்தா ஜாக்லின் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஃபன்னா எடுத்துக்கலாம். இவரு வந்தது இவங்களுக்கு எதுக்கு காரு, இவங்களுக்கு எதுக்கு இது, இவங்களுக்கு எதுக்கு போலாமே, உங்களுக்கு எதுக்குங்க காரு? உங்களுக்கு காரு, 4 நாய், உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல், எல்லாமே தான் இருக்குது. நீங்களும் தான் சொன்னீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு இருக்குது. உங்க எல்லா ஷோலயுமே ஒரு இதுவா வந்துட்டு ஆளாளுக்கு இஎம்ஐ கட்டி வாழ்க்கைய ஓடுறதுக்குள்ள நீங்களும் தான் சொல்றீங்க. பார்த்தா இல்லாத ஷோவே கிடையாது. அப்படி பார்த்தா 24 hours அவ 3 வருஷமா வேலையே இல்லாம இருக்கு அந்த பொண்ணு. இல்ல 24 hours டிவியை போட்டா ஒண்ணு நீங்க இருப்பீங்க, இல்லனா பிரியங்கா இருப்பாங்க. விஜய் டிவில நீங்க தான், அது தவிர்த்து யாரும் வந்துட கூடாது. இல்ல தனித்தனியா இருப்பாங்க, அவ்வளவுதானே. நாங்க போன வீடியோல போட்டிருந்தப்போ வந்து இதுக்கு எதுக்கு முத்துக்குமரனை இழுக்கிறீங்க, இதுக்கு எதுக்கு முத்துக்குமரனை இழுக்கிறீங்க அப்படின்னா, நாங்க இப்ப சொல்றோம் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். இப்ப எல்லா இடத்துலயுமே போட்டாச்சு, அவர் தான் டைட்டில் வின்னர். இது வந்து ரெண்டாவது பிளேஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் 4 பண்ணாங்கல்ல, அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
செகண்ட் பிளேஸ்ல சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஓட்ஸ் ரொம்ப நியரிங்ல இருந்தது. சோ யாருன்னா நம்ம ஓட்டு போட்டோமேன்றது எங்களுக்கு ஆதங்கம் இருந்துச்சு நாங்க போன வீடியோ சொன்னப்போ. ஏன்னா நாங்க போன வீடியோ எடுத்தப்போ மணி கிட்டத்தட்ட 10 மணியோ என்னமோ. அந்த டைம்ல வந்து 10:30யோ 11 அந்த 10ல இருந்து 11 மணி டைம். அந்த டைம்ல வந்து இன்ஃபர்மேஷன்ல அவங்க எவிக்டட்ன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தோம். ஆமா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதா அப்ப யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. எங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகி கடைசியில கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் அப்லோடே ஆச்சு. அப்லோட் ஆயிட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன். நாங்க எல்லாரும் வந்துட்டு உடனே கேஷ் பாக்ஸ் எவிக்ஷன் எங்களுக்கும் கேஷ் பாக்ஸ் எவிக்ஷன் தெரிஞ்சிட்ட அப்புறமா தான் நாங்களுமே வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுக்கும் போது மணி 1 அப்லோட் ஆகும்போது என்ன டைம் ஆகுதோ தெரியல. எங்களுக்கு நெட் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் கேரகம் பண்ணுது. சோ நாங்க வந்து அந்த வீடியோல எடுத்தப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. கேஷ் பாக்ஸ் votes வந்து நிஜமாவே 2 பேருக்கும் செம ஃபைட்ல போயிருக்கு. ஆனா கண்டிப்பா சௌந்தர்யாக்கு தான் செகண்ட் பிளேஸ் எப்படியும் கொடுத்திருப்பாங்க. தேர்ட் பிளேஸ் தான் ஜாக்லினுக்கு வந்திருக்கும். ஆனா இன்னும் இந்த வாரத்தோட எண்டிங்ல இன்னுமே அவங்களுக்கு பயங்கரமா ஓட்ஸ் வந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னுமே அவங்க ஹைப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. அது நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன், செகண்ட் சௌந்தர்யா. இல்ல அதையும் சொல்லிடுறேன். சௌந்தர்யா அண்ட் விஷாலுக்குமே பயங்கரமான ஃபைட் வரும்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பிளேஸ் விஷாலுக்கு வரும்ன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இன்னும் சூப்பர். அது வந்து இன்னும் பயங்கரமா செம்மையா இருக்கும். ஓட்டே கிடையாது. விஷால் பயங்கரமான 10 படம் நடிச்சிருக்காரு. 4 படம் டைரக்ட் பண்ண போறாரு. அவங்களோட PR வந்து நம்மளோட அவங்க பேரு என்ன, அன்ஷிதா உள்ள வந்திருக்காங்க. சோ அதனால உள்ள வந்து லவ் ட்ராக் இல்லன்ட்டு லவ் ட்ராக் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம போடுறீங்க. இல்ல அதையும் போட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஜாக்லின் வந்து எல்லாரையும் வந்து தூண்டி விடுறா கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லி. நான் ஏன் இதை நான் வந்து நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பொண்ணு கன்ஃபார்மா தானா எடுத்த டிசிஷனா இருக்காது இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்க எல்லாரும் பின்னாடி பேசுறது ஆல்ரெடி இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ PR ஆலதான் ஜெயிக்க போற. நீங்க லைவ்ல பாத்திருந்தீங்கன்னா தெரியும் அன்ஷிதா என்னென்னமோ பேசினாங்க. அவங்க பேசுறது கண்டிப்பா இவங்க காதுல கேட்டுதான் இருக்கும். அவங்க பேசுறதுல இவ வின் பண்ணானா அது PR ஆலதான். இவளா சொந்தமா எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்களா அவங்க. இவங்களால வந்து தனியாலாம் வின் பண்ணி தனியாலாம் வந்து ஜெயிக்க முடியாது. இப்பெல்லாம் நிறைய வார்த்தை பேசியிருக்காங்க. அத ஒண்ணுத்த ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க ஓடி இருக்கலாம் அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கேஷ் பாக்ஸ் எடுக்கணும்ன்றது அவங்க ஐடியாலே இல்லாத ஒரு விஷயம். அவங்க ஏன் பண்ண போறாங்க? ரெண்டாவது, எல்லாரும் கேஷ் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு விதமான இதா இருக்கலாம். இவங்க தான் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும், எல்லாரும் போய் ஓடணும் ஓடியாரணும்னு இவங்க எப்ப பாரு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டா எக்ஸ்ட்ராவா இவங்க ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. முத்துக்குமரன் வாய சும்மாவே நாங்க இதுல உடனே முத்துக்குமரன் தான் பண்ணுவாரு. நான் சொல்றேன் அவர் தான் பண்ணுவாரு. அவர்தான் சொன்னாரு, எடுக்க முடியாதவன் தைரியம் கெட்ட வேண்டாம், அறிவு கெட்ட பண்ணவரு. ஆமா அததான் சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிங்க அப்படின்னு கூட அவர் சொன்னாலும் சொல்லுவாரு. இது நாங்க நடந்துதான் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் ரஸ்க் மாதிரி நாங்க செஞ்சு முடிக்கல. செய்ய துணிவு இருந்தாதான் வரணும். பிக் பாஸ்ங்கிறது சாதாரண மேடையா அப்படின்னு ஒரு சொற்பொழிவு ஆற்றி இருப்பாரு அங்க. இது நடந்துதான் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஹை சான்சஸ் இது வரைக்கும் அவர் இத பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் பண்ணலனா அவரோட PR டீம் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த ஒரு 8. அது கண்டிப்பா ஃபேட்மேன் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா சுத்தா பண்ணிருப்பாரு. அவரு ஒழுங்கானவரா. இப்ப வந்து வர்ஷினியா வைஷ்ணவியா மாத்திட்டே எனக்கு பேரு மாத்த போகுது. வர்ஷினி தப்பு, ஆனந்தி தப்பு, நாலாம் கரெக்ட் அப்படின்லாம் இறக்கி விடுறாரு. இது ஆனா ஒரு 3 நாள் முன்னாடி சுரேஷ் சக்கரவர்த்தி சார் பேசினாரு. மிட்வீக் எவிக்ஷன் ஒருவேளை ஜாக்லினா இருக்கலாம். இத வாரத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே இந்த எவிக்ஷன்ல அவங்களா போனாங்க, அவங்களா பாக்ஸ் எடுத்தாங்க, அதனால அவங்களா தோத்துட்டாங்க. வரல, பவித்ராக்கு வரல, விஷாலுக்கு வரல,
ஆனா இவங்களுக்கு மட்டும் வார ஸ்டார்டிங்ல இருந்தே ஏன் போன ஏன்னா நீங்க எல்லாரும் யாரு வேணா நீங்க இதை சொல்லிக்கோங்க, உங்க மனசு திருப்திக்காக அவங்க எடுக்க போனதுனால அவங்க தோத்துட்டாங்க, எடுக்க போனதுனால வர முடியாம தோத்துட்டாங்க, அவங்களுக்கு ஓட வரல, அவங்களுக்கு கை கால் விளங்கல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனா சௌந்தர்யா மாதிரி போயிட்டு பாதியிலே கூட ரிட்டர்ன் வந்திருக்கலாமே, நடந்திருக்கலாம், எல்லாமே தான் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தீபக் எலிமினேட் ஆகி போன அடுத்த நாள்ல இருந்து இந்த விஷயம் வெளியில வந்துட்டு இருக்குது. ஜாக்லின் எவிக்டட், ஜாக்லின் எவிக்டட், ஜாக்லின் எவிக்டட். இன்னைக்கு காலையில இதெல்லாம் நடக்கவே இல்ல. ஆனா ரூமர்ஸ் நேத்து நைட் ரூமர்ஸ் ஆர் கோயிங் ஆன் வந்தது. எப்படி எலிமினேட்டட், யாரும் ஓட்டு போடாதீங்க, ஐயோ எல்லாரும் ஓட்டு போடுங்க, ஜாக்லின் வெளியே வரல, இதெல்லாம் நேமா இருக்கு அப்படின்றாங்க. எப்படிங்க இந்த டாஸ்க்னால தானே அவங்க போறாங்க? டாஸ்க் நடக்கவே இல்ல. டாஸ்க் நடந்ததே ஈவினிங்ல நைட்டுக்கு மேல. எப்படி இவங்க எல்லாம் போட்டாங்க? எப்படி 2 நாள் முன்னாடி எல்லாரும் தீர்க்க தரிசிங்களா? மாஸ்டர் டாமஸ் எல்லாரும் ஏன்னா இங்க ஏன்னா போன மாஸ்டர் டாமஸ் போட்டாராம் BB8ல ஜாக்லின் ஒரு கேண்டிடேட் வருவாங்க, அவங்க வந்து எலிமினேட் ஆவாங்க கரெக்டா 101 டேல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இல்ல நான் ஏன் இத சொல்றேன்னா, போன இதுல கமெண்ட் செக்ஷன்ல கூட சும்மா வந்துட்டு முத்துக்குமரன் டைட்டில் வின்னர், அவங்களா போனாங்க, முத்துக்குமரன் தாங்க டைட்டில் வின்னர், முத்துக்குமரன் டைட்டில் வின்னர். ஆமாங்க, ஆகச்சிறந்த அழகான பேச்சாளர் அவர்தான் வந்து டைட்டில் வின்னர், நாங்க ஒத்துக்கிறோம். அவர்தான் டைட்டில் வின்னர். ஆரவ் மாதிரி ஒரு டைட்டில் வின்னர், ரித்விகா மாதிரி ஒரு டைட்டில் வின்னர், நம்ம முகேன் ராவ் மாதிரி ஒரு டைட்டில் வின்னருங்க. அவரு ஒரு டைட்டில் வின்னர் ஆகி அவர் வந்து சினிமால எம்மோட அடுத்த இதுதானே. முகேன் மாதிரி, அப்புறம் முகமது அசீம் மாதிரியான ஒரு வின்னர் தான் அவரு. சோ ஒரு தப்புமே கிடையாது, அவர் வின்னர் தான். இங்க டைட்டில் வின் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்ல வந்து விஷாலோ சௌந்தர்யாவோ இல்ல சம்பந்தமே நம்ம பவித்ராவோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஆகதான் போறாங்க. ஆனா நாங்க சொல்றது, ஒரு பொண்ண ஒரு வார ஸ்டார்டிங்ல இருந்தே எவிக்டட்னு சொல்லி அது கரெக்டா நடக்கும் அப்படின்னா இது எங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல. இது ஒரு பிளான்ட் எவிக்ஷன் தான். நீங்க வந்து அதை பொட்டி எடுக்க போய் அவங்க மிட்வேல நின்னுட்டாங்க, இல்ல ஓட முடியல, கண்டிப்பா ஓட முடிஞ்சிருக்காது. ஆனா அந்த பொண்ணு அட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தது. நேத்து எப்படி, நாளைக்கு மட்டும் எப்படி அவங்க எடுத்துருவாங்க? ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் எடுத்துட்டாங்க, உனக்கு என்ன வக்கே இல்ல, உனக்கு துப்பே இல்ல அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குதான் வந்து ஏன்னா 7 lakhsக்கு வந்து ஜாக்லின் போனாங்கன்றாங்க, 10 lakhsக்கு சௌந்தர்யா போய் திருப்பி வந்துட்டாங்கன்றாங்க. 7 lakhsக்கு அப்புறம் தான் 10 lakhs வச்சிருக்கணும் என்னோட கணிப்பு படி. இல்லனா அவங்க 10 lakhs வச்சு 7 lakhs வச்சாங்களோ எனக்கு அது தெரியல. அப்படி இருந்திருந்தா ஜாக்லின் போயிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் முன்னாடி வந்திருக்கணும். ஆனா சௌந்தர்யா போயிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் முன்னாடி வந்து திருப்பி வந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் ஆசைப்படுவாங்க. 10 lakhs கூட முன்னாடி வச்சிருக்கலாம், அப்படி நம்ம சொல்ல முடியாது. தெரியல, அதுதான் சொல்றேன், எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அதை லோ பண்ணாங்களோ என்னமோ தெரியாது. பட் அவங்க போனாங்க, அவங்க இதானாங்க, வெளில வந்தாங்க. இதுலயுமே ஒழுங்கா எவிக்ட் பண்ணி அனுப்பணும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டாஸ்கே ஒரு கேவலமான டாஸ்க்னு. ஒரு டிடிஎஃப்ன்றது தானே உங்களோட பலசாலி பலத்தை காட்டுறதுக்கான டாஸ்கா வச்சீங்க. அப்புறம் எதுக்கு ஒரு கேஷ் பாக்ஸுக்கு போய் இப்படி ஒரு கேவலமான டாஸ்க்? எதுக்கு கேஷ் பாக்ஸ் எடுத்தவன் இன்னும் உள்ளே இருக்கணும்? எனக்கு அதுவே புரியலையே. புதுசா அவங்களா இந்த வாட்டி நிறைய ஆட்டமும் புதுசு, ஆளும் புதுசு. சோ நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரி பாய்ஸ் டீம் தாங்க வின் பண்ணிருக்காங்க. முதல்ல இருந்தே கேவலமான ஒரு அதிகார தோரணையில இருந்த பாய்ஸ் டீம் தான். சௌந்தர்யாவை பண்ணாதீங்க, நீங்க விஷால பண்ணுங்க, அதுதான் சூப்பரா இருக்கும். டோட்டலா பாய்ஸ் டீம் ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையே கிடையாது. ஜாக்லினும் சரி எல்லாருமே டிசர்விங், அங்க இருக்க 3 கேர்ள்ஸுமே டிசர்விங் தான். ஆனா உங்களுக்கு பாய்ஸ் டீம் தானே வின் பண்ணும். பேசாம 3 பாய்ஸையும் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, 3 கேர்ள்ஸும் லூசர்னு வின் பண்ணுங்க. ரொம்ப 3 கேர்ள்ஸ், ஒரு கேர்ள் வந்து லூஸ் ஆயிட்டாங்க, இன்னும் 2 பேரு, அப்புறம் இன்னும் 2 பேர் தானே இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க, பாவம். சோ இதுதான் வந்து இந்த வீடியோ, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ மணி வந்து 120 சம்திங் ஆகுது. சோ இது வந்து நாங்க நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.